ஹாய் ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைமென்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் டூல். இது ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஆர்க் இந்த பேசிக்கான கமெண்டை பற்றி நீங்கள் டூலை பற்றி நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்து வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஸ்கெட்சுக்கு உண்டான கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு மாடிஃபிகேஷனோ எடிட்டிங்கோ கிடையாது. இது வந்து டேரெக்டாக அந்த ஸ்கெட்சே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் டோட்டலாக. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து இந்த பேசிக்கான டூல்ஸ்லாம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம டைமென்ஷன் டூலில் எப்பயும் போல ஆரம்பிக்கலாம். டைமென்ஷன் டூலோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரையேன். ஓகேவா? வரைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ஸ்கெட்சு வரையும் போது நான் வந்து டைமென்ஷன் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நான் வந்து டைமென்ஷன் மென்ஷன் பண்ணல. அப்படிங்கிற போது நம்ம வந்து அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் வந்து டைமென்ஷன் வந்து மென்ஷன் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவிலே வந்து பார்த்துருப்போம், நிறைய இடத்துல வந்து டைமென்ஷன் மேனுவலாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த டைமென்ஷன் டூல் வந்து எப்படி ஃபுல்லாகவும் எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டைமென்ஷன் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த லைன் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லைனோட டோட்டல் லென்த் வந்து எனக்கு வந்து காமிச்சிருச்சு. ஓகேவா? 288. ஓகேவா? அப்படிங்கிற இந்த டோட்டல் லைனோட லென்த் வந்து எனக்கு வந்து காமிச்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி வந்து எனக்கு கீழே இருக்கிற லைனும் வேணும். அப்படிங்கிற போது நம்ம கீழே இருக்கிற லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து லைனோட டோட்டல் லென்த் வந்து கொடுத்துருச்சு. இல்லை எனக்கு லைனோட டோட்டல் லென்த்தில் வேணாம், ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டோட டோட்டல் லென்த் வேணால் நம்ம ஜஸ்ட் என்ன எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட்டை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த லென்த் வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? இது ஏன் இங்கே இந்த லைனோட இது வந்து சேமாக இருக்குன்னா இதோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டு ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற ஏரியா தான் நம்ம வந்து பிக் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? அதனால தான் எனக்கு வந்து ஒரே லென்த்தில் வந்து காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன், இந்த சைடு. ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு நான் டைமென்ஷன் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஆக்டிவேட் பண்ணி நான் வந்து எடுத்து வந்துச்சுன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட 2 லென்த்து வந்து எடுத்து வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் கூட நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிஃபைன் பண்ணிக்க நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த லைன் ப்ளஸ் இந்த ஹாரிசாண்டல் லைன் இது ரெண்டுத்தையும் நான் வந்து கிளிக் பண்ணிக்க ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணனா போதும், எனக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 32 டிகிரிக்கு நான் 30 டிகிரியும் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு வந்து 30 டிகிரிக்கு உண்டான லைனோட ஆங்கிள் வந்து மாற்றிக்கிச்சு. ஓகேவா? இதான் வந்து ஆங்கிள் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமென்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து வேரியாக இருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டில் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலரில் இருக்குது, போல்டாக இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஓகேவா? இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது அர்த்தம். ஓகேவா? இது வந்து ரெஃபரன்ஸாக நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. இதுவே வந்து போல்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்சுவல் டைமென்ஷன். ஓகேவா? இது வந்து ஆக்டிவாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 200 என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறதும் 200 ஆகும். ஓகேவா? பட் ஆனால் கீழே இருக்கிறது உங்களால் வந்து எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இவ்வளோ டூல் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டை பற்றி நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? எஸ்கேப் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லைனே நான் வந்து இப்படி வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட்டு எனக்கு வந்து மெர்ஜ் ஆகணும். அப்படிங்கிற போது நான் வந்து கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து கோயின்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த லைனை வந்து எனக்கு வந்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? இதான் வந்து கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்னொரு சர்க்கிளில் வந்து நான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த சர்க்கிளோட பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். அப்படிங்கிற போது நான் கான்சென்ட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா?
அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் விசிபிள் ஆகல உங்களுக்கு அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ஷோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து விசிபிள் ஆகும். என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளைடாக இருக்கோ அது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேரலல் கன்ஸ்ட்ரெயின். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதே ஆங்கிள் அண்ட் இதே ஆங்கிளே எனக்கு வந்து இன்னொரு லைன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற போது நான் வந்து பேரலல் கன்ஸ்ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் அண்ட் இந்த லைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த லைனும் வந்து சேம் ஆங்கிளில் தான் வந்து எனக்கு வந்து டில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா டேஞ்சென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சர்க்கிளை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து இப்படி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு நான் டேஞ்சென்ட்டுங்கிற இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் எதையும் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக உள்ள சர்ஃபேஸ் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. ஓகேவா? இதை தான் டேஞ்சென்ட்டோட யூசேஜ். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு விதமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனை இப்படி கொண்டு போயிட்டு எஸ்கேப் லைன் கொடுத்துட்டு டேஞ்சென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் அண்ட் இந்த லைன் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளும் வந்து டேஞ்சென்ட்டாக வைக்கிற ஏரியாவில் வந்து மெர்ஜ் ஆகி இருக்குது. ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே டேஞ்சென்ட் சிம்பிள் வந்து காமிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து நான் கீழேயும் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் டேஞ்சென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணி இதையும் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் டெலிட் பண்ணேன்னா எனக்கு வந்து ட்ரிம் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்கெட்சாக தான் அது வந்து இருக்குது. பட் ஆனால் க்ளோஸ்டு ஸ்கெட்சு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயினுக்கு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் இது ரெண்டுத்தையும் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி ஒரு ஆங்கிளாக வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஹாரிசாண்டலாக வேணும், அதாவது இப்படி வேணும், இந்த டைரெக்ஷனில் வேணுங்கிற போது ஃப்ளாட்டாக வேணுங்கிற போது நான் ஜஸ்ட் இந்த ஹாரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆங்கிளாக அந்த ஸ்கெட்சு கூட என்னால் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக ஆக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படிங்கிற போது எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து வெர்டிக்கல் இது கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனோட இப்படி ஒரு ஹாரிசாண்டலில் ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாரிசாண்டல் லைனுக்கும் இந்த லைனுக்கும் வந்து பெர்பெண்டிகுலர் ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை ஆகும். அதாவது இந்த லைன் வந்து 90 டிகிரி வந்து ஸ்ட்ரைட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் அண்ட் இந்த லைன் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இப்போ உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அதாவது இந்த லைனுக்கு 90 டிகிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட லென்த்தும் வேரியாக இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த லைனோட என்ன லென்த்தோ அதே லென்த்துக்கு தான் வந்து இதுவும் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் லென்த்துக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு டெலிட் பட்டன் அமைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த வந்து மிட் பாயிண்ட்டுங்கிற பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டு இந்த லைனோட சென்டரில் வந்து கோயின்சிடென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதான் அந்த மிட் பாயிண்டோட யூசேஜ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கன்ஸ்ட்ரெயின். இதுக்கு வந்து நான் வந்து இந்த 2 லைன் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் ப்ளஸ்ஸு ஒரு பாயிண்ட். ஓகேவா? சின்ன பாயிண்ட்டு ஓகே தான். இப்போ நான் வந்து இந்த நார்மல் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த சர்க்கிளுக்கு நார்மலாக வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ஸ் கமாண்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பேர்ஸ் கமாண்டுக்கு இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த பிளைனோட சென்டரோட அவுட்டர் எட்ஜுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகேவா? இது ஏன் இந்த மாதிரி இழுத்து போகிறாங்கிறது உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கன்ஃபார்ம் ஸ்கெட்ச் கொடுத்து இப்போ வந்து நான் வந்து ரைட் கிளிக் கிளிக் பண்ணி நான் வந்து இங்கே ஒரு ஸ்கெட்ச் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணி எஸ்கேப் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பேஸ் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு
இப்போ நான் வந்து இந்த லைனையும் சர்க்கிளையும் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த சர்க்கிளோட ஃபேஸில் வந்து எனக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து உட்காந்துருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த சைடு ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்கெட்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் எனக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு இன்னொரு லைன் வெர்டிக்கல் லைன் வந்து வரைகிறேன். அதே மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸாக பார்த்துக்கிறேன். அதேமாதிரி வந்து இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லி வந்து பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இது 130க்கு இது 160க்கு. ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த லைன் அண்ட் இந்த லைன் கிளிக் பண்ணிக்க பார்த்தேன்னா எனக்கு வந்து இப்போ வந்து சிமெட்ரிக்காக வந்து 2 ஸ்கெட்ச் வந்து ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். 130 அண்ட் 130. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமென்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் கமாண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி வந்து இன்னொரு குட்டி சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து இந்த சர்க்கிள் வந்து மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து சர்க்கிள் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது. இதுவும் வந்து மூவ். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படிங்கும்போது நான் ஃபிக்ஸ் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா என்னால் அந்த மூவே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து பிளாக் கலருக்கு மூவ் கலர் கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா இந்த பிளாக் கலர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாக டிஃபைன்டு. ஓகேவா? இதுவே இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணால் என்னால் மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் இதை நான் மூவ் பண்ண நான் வந்து இதோட சைஸை குறைக்கணும்னு ட்ரை பண்ணால் குறைக்க முடியாது. இல்லை மூவ் பண்ணணும்னு நினச்சாலும் மூவ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து என்னால் வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் கன்ஸ்ட்ரெயின்ட். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பேனை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அந்த லைன் வந்து இப்படி வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கும் இந்த கர்வேச்சருக்கும் வந்து ஒரு கண்டினியூட்டியே இல்லை. அப்படிங்கிற போது நம்ம வந்து கர்வேச்சர் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து இந்த கர்வேச்சரோட டேஞ்சென்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இதுவே க்ரியேட் ஆகிருக்கும். இந்த லைனை நீங்கள் பிடிச்சின்னு தள்ளும் போது பார்த்திங்கன்னா இந்த லைனு இந்த ஸ்கெட்சு வந்து எப்பயுமே வந்து ஒரே இதில் தான் இருக்கும். அதாவது இந்த லைன் அண்ட் இந்த ஸ்கெட்ச் ஒரே டேஞ்சென்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா?